ஹாய் ஃப்ரெண்ட், டுடே அழகே அழகி சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் மலரும் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலர் மதிக்கிட்ட மதியம் முட்டை வேக போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டைக்கா அப்படின்றாங்க. அவங்களும் கணக்கு பண்ணி 15 முட்டை வேக போடு அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. என்னக்கா மொத்தம் 17 முட்டை இல்லை, நீ ஏன் 15 சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை மதி, நான் என்ன கணக்கில் சேர்த்துல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்க்கா, ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எதுக்கு முட்டை, அவள் சும்மா தானே வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, அக்கா சும்மா இருக்காங்களா? வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அக்கா தானே செய்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மெனுவெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் யார் ரெடி பண்ணி கொடுக்கறது? அக்கா தானே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி மதி பேசுகிறாங்க. உங்கள் பிள்ளையும் சும்மா தானே இருக்காங்க, அவரோட முட்டைய வந்து அக்காக்கு குடுத்துடலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அக்கா நீங்க சாப்பிடுங்க, அவருக்கு வேணாம் அப்படின்றாங்க. ஏய் என்னடி சொல்ற? அவன் போலீஸ் வேலைல இருக்கான்டி அப்படின்றாங்க. என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் இருக்கிறவங்களலாம் அடிக்க சொல்றீங்களா? அப்படின்ற மாரி மதி சொல்றாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, இவ என்ன சொன்னாலும் நமக்கு ஆப்போசிட்டா பேசுறா. நமக்கு என்ன இங்க வேலை அப்படின்ற மாரி அவங்க வெளிய போயிடுறாங்க. அப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா, மதிக்கிட்ட போய் கைய பிடிச்சுன்னு அழுறாங்க. தேங்க்ஸ் மதி, எனக்காக நீ பேசுனதுக்கு. இந்த வீட்ல எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு எனக்கும் ஆசை தான். என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அக்கா நமக்கு பிடிச்சத நாம தான் செஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்சத இதுக்கு மேலே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு வேண்டியன்றத நான் செஞ்சுக்கிறேன். என்னோட விஷயத்துல யாரும் முடிவெடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. சரி மதி, இதுக்கு மேலே நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வேலையை முடிச்சுட்டு வராங்க. மதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏன் மலரு, என்னாச்சு இவ்வளோ சோகமாக இருக்க? ப்ரமோஷன் கிடைச்ச சந்தோஷத்தில் இருப்பேன்னு பார்த்தா நீ சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க அத்தை பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட இவளுக்கு எதுக்கு முட்டை, வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. மதி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. நீங்கள் ஒரு நாள் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. சொல்லுங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லா வேலையும் நான் தானங்க செய்றேன். மலர் இத்த செய், மலர் அத்த செய்யுன்னு சொல்றாங்க. இப்ப நீ என்ன வேலை செய்ற? அப்படின்ற மாரி கேட்குறாங்க அப்படின்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, இரு நான் போய் அம்மாவ கேட்குறேன் அப்படின்றாங்க. இல்ல வேண்டாங்க கேட்காதீங்க அப்படின்ற மாரி மலர் சொல்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மான்னு வராங்க. ஏன்டா என்னாச்சு? அப்படின்ற மாரி லக்ஷ்மி கேட்குறாங்க. ஏம்மா மலர் எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லி கேட்குறீங்களாம். ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கு கூட அவளுக்கு இது இல்லையா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்குள்ள நீ வச்சு விட்டியா அவனுக்கு? அப்படின்ற மாரி லக்ஷ்மி கேட்குறாங்க. இல்ல அத்த நான் எதுவும் சொல்லல அப்படின்றாங்க. இவரு கேட்குற இத பார்த்து சுரேஷ் பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து வெளிய வராரு. ஏன்டா என்னாச்சு? இவ்ளோ சவுண்டா பேசின்னு இருக்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, மலர் இந்த வீட்ல எந்த வேலையும் செய்றது இல்லையாடா? அப்படின்ற மாரி சுரேஷ கேட்குறாங்க. இல்ல அண்ணி தானே எல்லா வேலையும் செய்றாங்க. ஏன் என்னாச்சு? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இந்த வீட்ல ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கு கூட மலருக்கு தகுதி இல்லையா? எந்த வேலையும் செய்றதில்ல, சும்மா தானே இருக்க அப்படின்ற மாரி அம்மா சொல்றாங்க அப்படின்றாங்க. ஏம்மா? ஏன் என்னாச்சு? அப்படின்றாங்க. ஏன் அண்ணி உங்களுக்கு வேண்டியன்றத நீங்க செஞ்சுக்கலாம்ல. நீங்க சாப்பிடுங்க. ஏன் அம்மா சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுரேஷோட அப்பா ராகவ் வராங்க. அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, மலர் எந்த வேலையும் செய்யலையாம்ப்பா, சும்மா தான் இருக்காளாம் அப்படின்ற மாரி அம்மா சொல்றாங்களாம்ப்பா அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாங்க. ஏன்டி என்னாச்சு உனக்கு? அப்படின்ற மாரி ராகவ் கேட்குறாங்க. ஏம்மா மருமகளே, உனக்கு வேணுன்றத நீ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்ற மாரி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க.